எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் அவங்க கன்னியாகுமரி பேசுகிறேன். விழுப்புரம் மாவட்டம் சித்திரைக்கிராமத்துலேருந்து. இப்போ எதுக்காக அந்த வீடியோ உங்களுக்கு மெயினாக போட வந்திருக்குன்னா, இப்போ எல்லாரும் வண்டி எடுத்திருக்காங்க. ஏன்னா வந்து புது ஆள் தான் இந்த வருஷத்துல ஒரு 100 வண்டி கிட்ட புது கஸ்டமர் தான் நிறைய வண்டி எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு போல்டோட அளவுனா என்னன்னு தெரியல. எத்தனை இன்ச்சு வச்சா அந்த அளவு ஓடும், எந்தெந்த கிராப்புக்கு எப்படி வைக்கணும் உங்களுக்கு தெரியலங்க. ஏன்னா அதை மெயினாக வந்து நம்ம சொல்லிடணும் முதல்ல. நிறைய வேலை டைட்டாக இருந்ததுனால நம்ம அந்த ஒரு வீடியோ அப்டேட் கரெக்டான வீடியோ அப்டேட் உங்களுக்கு போட முடியல. அதனால தான் அந்த அப்டேட் இப்போ போட வந்திருக்கேன். இப்போ மெயின் வந்து இந்த போல்டோட அளவு தான் உங்களுக்கு முக்கியமே. இந்த போல்டோட அளவு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பக்காவாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கிராப்பை ஒழுங்காக அடிக்க முடியும். இது வந்து இப்போ கம்பு செவுரு சிறுதானி அடிக்கிற அல்லருங்க. இந்த அல்லர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அல்லரு நம்ம இப்படி பருகு போடுவோம். இந்த அல்லர் இப்படி மாட்டுறோன்னு வச்சுங்களேன், இப்படிதான் இந்த அல்லர் வந்து வண்டியில் மாட்டுவோம். இந்த அல்லரோட போல்டோட அளவு வந்து இப்போ நம்ம இப்படி வைக்கிறோம்னு வச்சுங்களேன் பாருங்க. நீங்கள் இந்த போல்டோட அளவுலாம் பார்க்க தேவை. இந்த போல்டோட அளவு பார்த்தா உங்களுக்கு சில பேர் புரிய மாறுது. அதனால இந்த என்ட்ரன்ஸ் அளவு இதுல வந்து 1/2 இன்ச்சு கேப், இந்த அளவு 1/2 இன்ச்சு வச்சு கேப் வச்சு விட்டீங்கன்னா கம்பு கெவரு எந்த பிரச்சனையும் இருக்காது, சூப்பராக ஓடும். அப்படி வச்சுக்கங்க. கம்பு கெவருக்கு இந்த 1/2 இன்ச்சு கேப் எப்பவுமே இருக்கணும். சரி, கம்பு கெவரு ஓகேண்ணே, இதோட வந்து மக்காசோளம் அடிக்கணும்னா எப்படின்னா இதோட 1/2 இன்ச்சு கேப், மக்காசோளத்துக்கு 1/2 இன்ச்சு கேப் வச்சீங்கன்னா மக்காசோளம் க்ளீனாக ஓடும். நீங்க இந்த போல்டு அளவு அட்ஜஸ்ட் பண்றது வந்து நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்க அந்த அளவோட கெப்பாசிட்டியில பாத்துங்க. இதுல 1 இன்ச்சு, இதுல 1/2 இன்ச்சு அப்படி கணப்பட்டீங்க. மல்லாட்டைக்கு எப்படி வைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா 2.8, 2.7, 3 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். ஆனா 2.5 இன்ச்சு வைக்காதீங்க. 2.5 இன்ச்சு வச்சீங்கன்னா ரொம்ப உடைச்சல் கம்மியாக நினைக்கிறீங்கன்னா உடைச்சல்லாம் கம்மியாகாது. ஆனா இந்த போல்டுல ஒரு ஆப்ஷன் இருக்கு. G7 மட்டும்தான் நான் ஓட்டுறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த போல்டு ஒரு ஆப்ஷன் பண்ணலாம். ஒரு போல்டு வந்து 3 இன்ச்சும் ஒரு போல்டு 1.5 இன்ச்சு வச்சீங்கன்னா G7 மட்டும் ஓடும். G7 ஓடுறதுக்கு 1:1 வச்சா G7 மட்டும் தான் ஓடும். மற்ற எந்த கிராப்பும் ஓட முடியாது. நீங்க G7 1.5 இன்ச்சு ஒன்று, ஒரு 3 இன்ச்சு ஒன்று, 1.5 இன்ச்சு ஒன்று வச்சீங்கன்னா G7 உடைச்சல் கம்மியாயிடுங்க. அது நிறைய பேருக்கு தெரியல. நம்ம 1.5 இன்ச்சு வச்சா ஒன்று பெருசா ஒன்று சின்னதாக வச்சா எல்லா கிராப்பும் ஓட்டிலாம் நினைக்கிறாங்க. நீங்க G7 அன்னைக்கு அந்த ஃபீல்டுக்கு உடையும் போது அந்த ஒரு போல்டு ஒரு 3 இன்ச்சும் ஒரு போல்டு ஒரு 1.5 இன்ச்சு வச்சு கிராப் ஓட்டி காட்டுவீங்க. அந்த கிராப் நல்லா ஓடுறோம். ஆனா அடுத்த ஃபீல்டுக்கு போகும்போது தான் அந்த ப்ராப்ளம் வரும். கொடியில் அடிக்காம போவோம், ரொம்ப உடையும். ஆனா G7 நல்லா ஓட்டுவீங்க. ஆனா மற்ற கிராப்புக்கு அது செட் ஆகாது. மெயினா வந்து 1:1 G7 மட்டும். எங்க ஏரியாவில் வந்து ஒரு 100 ஏக்கர் G7 தான், அந்த பெரிய பெரிய மல்லாட்டை தான் அப்படின்னீங்கன்னா ஒரு போல்டு 3 இன்ச்சும் ஒரு போல்டு 1.5 இன்ச்சு கண்டிப்பா வச்சுக்கோங்க. அதுல எந்த ப்ராப்ளம் வராது. ஆனா அந்த செடி வந்து 1/2 அடி இருந்ததுன்னா முடிஞ்சு போச்சு, ஓடாது. ஏன் ஓடாதுன்னா கொடியில் வந்துடும். அதை மெயினா வந்து அந்த கொடியில் வந்து 2.8 மேக்ஸிமம் 2.8 எல்லாமே ஒரே சம்மா 2.8 வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லா கிராப்பும் ஓடலாம். நீங்க விவசாயிகிட்ட மெயினா சொல்றீங்க. ஏன் வந்து இந்த ஒவ்வொரு கிராப்பும் அப்படி சொல்றோம்னா 2.8 ஏன் வைக்க சொல்றோம்னா உங்களுக்கு எந்த கொடியிலையும் எந்த இடத்துலையும் உடையாது, ஒரே மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு கிராப்லையும் போயிட்டு இப்போ ஒரு கிராப் நல்லா உடையும், ஒரு கிராப் அதிகமாக வரும், ஒரு கிராப் கம்மியாக உடையும், ஒரு கிராப்ல சுத்தமாக உடையாது. கிராப்பை பொறுத்து தாங்க அது. நம்ம வண்டியை குறை சொல்றது ஒண்ணுமே கிடையாது. நம்ம கிளியரன்ஸ் பக்கம் வருதான், கொடியில போகாம கிளியரா வருதான், இதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் தான். ஆனா விவசாயிகளை பொறுத்தளவுக்கு நம்ம நிறைய உடையதுனால அவங்க வருத்தப்படுறதுக்கு கண்டிப்பா ஏதாவது சொல்லுவாங்க, அவங்க உடையதுன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் கிளியரன்ஸா நம்ம எடுத்து சொன்னா அவங்களுக்கே புரிஞ்சிடும். ஏன்னா நிறைய பேர் புரியாத விவசாயி தான் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம இந்த ஒரு கிராப்பை வந்து கரெக்டா அடிப்புத்தன்மை பக்காவா வச்சு விட்டோம்னா 2.8 வச்சுன்னா ஒரே மாதிரி கிராப் போடும். மெயினாக அதோட பார்த்துங்க. எல்லாமே இந்த போல்ட் அளவு தான். இந்த போல்ட் அளவு பக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுங்க. நன்றி, வணக்கங்க.